மீனா, நான் டீ கேட்டிருந்தேனே, இந்தாங்க ஸ்ருதி. ரோகிணியும் டீ குடிக்கிறாங்க. ரோகிணி சொல்றாங்க ஸ்ருதி கிட்ட, முத்து உங்க வீட்டுல சாரி கேட்பாருன்னு நான் நினைச்சேன். மீனா சொல்றாங்க, முத்து எதுக்கு சாரி கேட்கணும்? ரோகிணி சொல்றாங்க, ஸ்ருதியோட அப்பாவா அடிச்சிருக்காரு. மீனா சொல்றாங்க, அப்பனா என்ன பேசுனதுக்கு ஸ்ருதியோட அப்பா மன்னிப்பு கேட்பாரா? ஸ்ருதி, உங்க அப்பாவை மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. அவங்க சொல்றது கரெக்ட் தானே. என் அப்பாவும் தப்பு பண்ணிருக்காங்க, முத்துவும் தப்பு பண்ணிருக்காரு. ஸ்ருதி, உங்களுக்கு கோவம் இல்லையா? ரோகிணி, உங்களுக்கு என்ன, அவங்களுக்கு வரலாட்டியும் நீங்க வர வச்சிருவீங்க போல இருக்கே. கோவம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனா அவ கேரக்டரா தான். மீனாவுக்காண்டி மன்னிச்சிடலாம் முத்துவ. ரோகிணி சொல்றாங்க, முத்துவுக்கும் மீனாவுக்கும் வர்ற சண்டையை பார்த்தா கோர்ட்டுக்கு போயிருவாங்களோன்னு எனக்கு தோணும். இந்த அளவுக்கு உங்க சண்டை இருக்கும்னு சொன்னேன். ரோகிணி, அதுக்கு என்ன பண்ண முடியும்? சண்டை போடாத புருஷன் பொண்டாட்டி இந்த உலகத்துல இருப்பாங்களா? அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள அவங்க கேர் பண்ணிக்கலன்னு அர்த்தம். சண்டை போடுறது தப்பு இல்லை, ஆனா எங்க முடிக்கணும்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் புருஷன் பொண்டாட்டியும் சேர்ந்து வாழ முடியும். உங்களவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல மீனா. ரோகிணி, உங்களுக்குள்ள சண்டையே வராதா? அப்புறம் எதுக்கு மொட்டை மாடிக்கு போயிருக்காரு உங்க ஹஸ்பண்ட்? ஸ்ருதி, சின்னமா ஒரு ஆர்கியூமெண்ட், அவ்வளவுதான். இருந்தாலும் அது சண்டை தானே. மீனா பேஷன்ஸ் எல்லாம் எனக்கு வராது ரோகிணி. ஸ்ருதி, அவங்க கிட்ட எப்படி சண்டை போடுறதுன்னு மாத்திரம் நீங்க கத்துக்கிறாம இருந்தா எனக்கு சரி. முத்து, ரவி, மனோஜ் 3 பேரும் புலம்பி தள்ளுறாங்க. ஸ்ருதி போன்ல ரவிய கூப்பிட்டு திட்டுறாங்க. எவ்வளவு நேரமா மொட்டை மாடியில இருப்ப, ரூமுக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ரவியும் கிளம்பிட்டாரு. ரோஹிணி மனோஜுக்கு கால் பண்றாங்க. மனோஜும் வேகமா கிளம்பி போறாரு. முத்துவுக்கு ஒரு டவுட், இவங்க பொண்டாட்டி எல்லாம் போன் பண்ணி கூப்பிடுறாங்க, எதுக்கு நம்ம பொண்டாட்டி மாத்திரம் போன் பண்ணி கூப்பிடாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்றாரு. என்னங்க, மாடியில இருந்து கால் பண்றீங்க, நீ ஏன் என்ன கூப்பிடல? 2 பேரையும் பொண்டாட்டிய கால் பண்ணி கூப்பிடுறாங்க, நீ ஏன் கால் பண்ணல? தூங்குறதுக்காண்டி கூப்பிட்டு இருப்பாங்க, நீ ஏன் என்ன தூங்குறதுக்காண்டி கூப்பிடல? நீங்களா தானேங்க போனீங்க. காலை கட் பண்ணுங்க, நான் கால் பண்றேன். சொல்லு மீனா, இங்க இருக்கீங்க? நான் மாடியில இருக்கேன். எவ்வளவு நேரம் மாடியில இருப்பீங்க? சீக்கிரத்துல கீழே வாங்க. பூவை ஸ்ருதி எடுத்துட்டு போறாங்க. மீனா கிட்ட காசை கொடுத்துட்டு, இங்க போற மீனா, 2-3 இடத்துல பூ கொடுக்க வேண்டியது இருக்கு, நான் கொடுத்துட்டு வரேன் அத்தை. அப்பனா வீட்டு வேலையெல்லாம் யாரு பாப்பா? அத்தை, நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அத்தை. ஸ்ருதியோட அம்மா வந்திருக்காங்க. ஜெயா, நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. நான் நல்லா இருக்கேன்னு சொல்றாங்க. ரோகிணி, நீ போய் டீ போட்டு எடுத்துட்டு வா. ஸ்ருதி எங்க சம்பந்தி? ஏதோ அவசர வேலையா போயிருக்கா சம்பந்தி. ஸ்ருதி வரவே மாட்டான்னு நான் நினைச்சேன் சம்பந்தி, அவளை நான் தான் அனுப்பிச்சு வச்சேன் சம்பந்தி. மாமியா வீட்டுலதான் இனிமேட்டு இருக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சேன். அப்படியா சம்பந்தி? விஜயா கிட்ட ஒரு கஸ்டமர் கேக்குறாங்க, 2 முழம் பூ எடுத்து கொடுங்கன்னு. மீனா வெளியே போயிருக்கான்னு சொல்றாங்க. அவ்வளவு நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது, நீங்க எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. கஸ்டமர் கேக்குறாங்க, முளம் போட்டு கொடுங்கம்மா பூவை. ரோஹிணி, இங்க முளம் போட்டு கொடு. அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆண்டி. சம்பந்தி, முளம் போட்டு கொடுங்க, பூ வியாபாரம்னா அந்த மாதிரிதான் இருக்கும். சம்பந்தி, நல்லா ஈஸியா இந்த வேலை பண்றீங்களே சம்பந்தி, உங்களுக்கு பூ வாங்க நிறைய பேர் வருவாங்க, நீங்க வேலையை பாருங்க சம்பந்தி, நான் போயிட்டு வரேன். சம்பந்தி, ஒரு 200 ரூபாய்க்கு பூ கொடுங்களே. சம்பந்தி, ஒரு 4 முழம் கொடுங்க. சம்பந்தி, நீங்களும் இந்த தொழில நல்லா பண்றீங்க. சரி, நான் வர்றேன். மம்மி, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள? நான் நல்லா இருக்கேன். என்ன மம்மி, பூவெல்லாம் வாங்கிட்டு போறீங்க? வீட்டுல பூஜை இருக்குல்லம்மா, அதனால சம்பந்தி அம்மா கிட்ட பூ வாங்கிட்டு போறேன். என்னோட வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. ஸ்ருதி, உன் ரைட்ஸ் எதுவும் விட்டு கொடுத்துறாத. சொல்ல சொல்ல கேட்காம வந்துட்ட. எதா இருந்தாலும் நம்ம வீடு இருக்கு, கவலைப்படாத. நான் போயிட்டு வரேன். ஆண்டி, மீனாவுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு பாத்துட்டீங்க, கீழே கடையில யாருமே இல்ல, போய் பாத்துக்கோங்க ஆண்டி. ரோஹிணி கிட்ட விஜயா சொல்றாங்க, எல்லாரும் என்ன பூ கட்டுறவன்னு சொல்றாங்க, பாத்துக்கிட்டே இருக்கேல்ல, இதுக்கெல்லாம் எப்படி தெரியுது? ஸ்ருதி உள்ள இருக்காளா? ஆமா ஆண்டி, நான் பேசினது அவளுக்கு கேட்டுச்சுன்னா திரும்பி போயிடாம வீட்டை விட்டு. இல்ல ஆண்டி, கேட்டிருக்காது. நாளை பார்க்கலாம். ஆன்சின் தலைநகரம் பாரிஸ். நாளை சந்திப்போம்.